எனக்கு ரொம்ப நாளாக தனிப்பட்ட முறையில் ப்ரெஸ் மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அது ஒவ்வொரு தடவையும் ஓடிக்கிட்டே இருந்ததுனால இது நம்மளுக்கே மீட் பண்ணணும், அடுத்து பசங்க டூக்கு மீட் பண்ணணும், அப்படியே ஓடிட்டே இருந்துட்டு சரி ஓகே பொங்கலுக்கு முன்னால் வைக்கலாம் அப்படின்னு இருந்தோம். அங்கே கதகளி மேலே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்ததுனால இல்லை கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும், அந்த வெற்றியோடு வச்சுக்கலாம்னு ஜான்சன் சார்கிட்ட கேட்டதுனால இன்னைக்கு வந்து மீட் பண்ணுறேன். இன்னைக்கு ப்ரெஸ் மீட் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் காலாண்டரை திருப்பி பார்த்தேன். இன்னைக்கு கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம்னு போட்டிருந்துச்சு. ஐயோ இன்னைக்கா அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு எல்லாருமே ப்ரெஸ் மீட்டாமே அப்படின்னாங்க. இல்லை போய் 2 பசங்க டூக்கும் கதகளிக்கும் ஹிட் ஆனதுக்கு ரொம்ப நன்றின்னு அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் போட்டு அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு வந்துட்டு தான் வந்தேன். அதனால எதுவுமே உண்மையிலேயே பேசி வாயை கொடுத்து நான் இதுவாக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு சந்திராஷ்டமம் வந்து பல விஷயங்கள்ல நான் மாட்டி சின்ன பின்னமாக இருக்கேன். சில படங்கள் வந்து சந்திராஷ்டமம் அன்னைக்கு கையெழுத்து போட்டுலாம் மாட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபாலோ பண்ணவே ஆரம்பித்தேன். அதனால தயவு செய்து எங்க தேவராஜன்னா அவர் கார்த்திக் அண்ணெல்லாம் எங்க ப்ளீஸ் உண்மையிலே ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன பேசுன்னு தெரியல. ஆக்சுவலாக பசங்க டூ டீம் கதகளி டீம் எல்லாரோடையுமே வந்திருக்கணும். எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. என் அசிஸ்டண்ட்டே ஊரில் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப உதவிகரமாக ஒவ்வொரு தடவையும் என் கோவத்தை பூரா என் அசிஸ்டண்ட்டு தான் காமிப்பேன். பொறுத்துக்கிட்டு போங்கடா வெளில போய் படம் பண்ணுங்கடான்னா கூட இல்லை சார் கூடவே இருக்கணும்னு இருக்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை தூண்களை இருக்க உதவி இயக்குநர்களை அவங்க முன்னால் நான் அதிகமாக அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். என்னுடைய உதவி இயக்குனர் வள்ளிகாந்த், வள்ளையா, சந்தாமரா, ராஜவேல் நாகராஜன், விவேக், அஸ்வின், வள்ளிகாந்த் இல்லையா, இன்னும் விக்னேஷ் அவர் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டாரு. காயத்ரி ஒரு பொண்ணு அவங்க நடிக்க போயிருக்காங்க. என்னுடைய எடிட்டர் கதகளி படத்தில் வந்து பிரதீப் ராகவன் சொல்லி இவனை புதுசாக லான்ச் பண்ணியிருந்தேன். எடிட்டரு அசிஸ்டண்ட்டு எல்லாமாவே இருப்பான். ஸோ இவங்க தான் என்னுடைய டீம். ரொம்ப சந்தோஷம். பசங்க டூ ஒரு கிட்டத்தட்ட இதே இடத்துல தான் நின்று பேசணும். அதுக்கு நல்லா எல்லாருமே கொண்டு போய் சேர்த்திங்க. நல்ல விமர்சனம், சின்ன சின்ன தவறுகளையும் சொல்லியிருந்தீங்க. உட்காந்து அனலைஸ் பண்ணி ஆமாம் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அடுத்த படங்களில் அது இது பண்ணுவேன். உண்மையிலே சூர்யா சாருக்கு, என்னுடைய கேமராமேன் பாலசுப்ரமணியம் அவரை தான் ஃபஸ்ட்டு நீ கூட்டு வரணும்னு நினச்சி அவர் ஊரில் இருக்கிறாரு. என் டீம் அதில் உள்ள எல்லாருமே பசங்கள் வந்து உண்மையிலே எனக்கு கதகளிக்கு வந்து இப்போ பயங்கர ரிவ்யூஸ் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இதுவாக எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் அதோடைய உழைப்பு ரொம்ப அதிகம். இது 5 மாத உழைப்பு தான். இதுக்கும் அதே இரண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் எனக்கு பசங்க டூக்கு விட இது கதகளி வேகமாக ரொம்ப குயிக்காக பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். எல்லாருமே வந்து இவ்வளவு ட்விஸ்ட் எப்படி அப்படின்லாம் இருந்தாங்க. போகிற போக்கில் கதை சொல்லி ஒரு 20 நிமிஷம் தான் கதை சொன்னேன் விஷால் சார்கிட்ட. அந்த கதையை அவர் கணிச்ச முறை தான், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதை சொல்லும் போதே இந்த இது நல்லா இருக்கும், இந்த ட்விஸ்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. 20 நிமிஷம் தான், ஒரு 30 நிமிஷம் சொல்லியிருப்பேன் கதை. அடுத்த 1 மாசத்துல ஷூட்டிங் அப்படின்ட்டாங்க. எங்க ஏற்கனவே 2 இன்னும் முடிக்கல அப்படின்னு. இல்லை என் டேட்டு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு போகிற போக்கில் அந்த மழை எல்லாம் ஈஸியாக கொண்டு வந்தது. ஒரு படம் அமைய நான் ஏற்கனவே எல்லாத்துலேயும் சொன்னதான் அமையணும் அப்படிங்கிறதா. நல்ல டீம், நல்ல கேமராமேன், நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல ஹீரோயின், அந்த மழை கொண்டு எனக்கு எல்லாமே அந்த படம் அமைஞ்சு கொடுத்தது. ரொம்ப நன்றி. எனக்கு என்ன பேசுன்றதில்ல, வாய் கொளருது. ரொம்ப சந்தோஷம். என்னைய 2 படத்துலையும் கொண்டு போய் நல்ல ஒரு இடத்துல வச்சதுக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலேயே இன்னும் வேற ஜேனர் பண்ணணும், விதமான இன்னும் வேற மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்திருக்கு. இது நம்மால் அடுத்த கண்டிப்பாக சீக்கிரமாக இன்னும் ஒரு பிப்ரவரியில் பிளான் பண்ணோம். பிப்ரவரி எண்ட் இல்லைன்னா மார்ச் ஃபஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. எல்லா விஷயங்களும் ஆர்டர்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டாங்க. சீக்கிரமாக அந்த படமும் வந்துடும். அதுவும் என் கேரியரில் வேற ஒரு ஜேனரை காமிக்கிற ஒரு படமாக இருக்கும். இது 3ஐயும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்த படம் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இருந்ததுனால இன்னும் அடுத்து எதுவுமே பிளான் பண்ணல. வேற எதுவும் கேள்விகள் கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன். கேட்க வந்து கேளுங்க. கண்டிப்பாக வருவார். எல்லாம் நயன்தாரா, சிம்பு எல்லாம் 3 பேருமே உட்காந்து பேசுவோம். ஏன் வர மாட்டாரு? 24ஆம் தேதி அவர் கேஸுக்கே வர மாட்டாரு. இல்லை எனக்கு சந்திராஷ்டமம் ப்ளீஸ்.
ஆமா சார். பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த கேட்கணும் அவங்கள்ட்டையும். நயன் கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நயன் இல்லாட்டினா வேற ஹீரோயின்லாம் வச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார்? இல்ல சார், அது பீப் சாங்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் அது. அது நல்லா இருக்கும். இன்னும் பீப் சாங்கை விட இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங். பாத்தீங்களா, நான் சந்திராஷ்டம் சொல்லி என் வாயை புடுங்குறீங்க. இதை எடுத்து தான் போட்டு விடுவீங்க. பீப் சாங்கை விட நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு கட் பண்ணி போட்டு விடுவீங்க. என்ன சார்? இல்ல, அவங்க 200 தடவை டேட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க சைடில் தப்பு சொல்ல முடியாது. நயன் சைடில் எங்க சைடில் தான் தப்பு. ஏன்னா அவங்க கரெக்டாக டேட்லாம் கொடுத்தாங்க. அதை சரியாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கல. ஸோ வந்து எத்தனை தடவை உங்களுக்கு டேட் இப்போவும் கொடுப்பீங்க, நான் கொடுப்பேன், திருப்பி வேஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன அப்படிங்கிற ஒரு இதுதான். இன்னொன்று, அவங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அடுத்தடுத்து படங்கள் உங்களுக்கு இதுவாக இருக்கிறது அப்படின்னால இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. சார், கதைகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீ தரதுன்னு ஒரு நியூஸ் படிச்சாங்க. ஆமாம் சார், டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறேன் சார். அது டைட்டில் இருக்காங்க. ஆமாம், கதகளி டைட்டில் ஒரு காரணம், வன்முறைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். பண்ணணும் பண்ணணும். பசங்க ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு வளரணும். ஏன்னா அவர் பல விரல்களை நீட்டுறாரு. அந்த அளவுக்கு இன்னும் சம்பாதிக்கல. சம்பாதிச்சுக்கிட்டு கண்டிப்பா இல்ல, அதுக்கடுத்து வியாபாரம் இருக்கு சந்த. கண்டிப்பா இல்ல பண்ணலாமே, கொஞ்சம் வெரைட்டியா இன்னும் வெளியில எல்லாம் இன்னும் பண்ணி இன்னும் வேற வேற சினிமா பண்ணிட்டு பண்ணலாம். நம்மால் தானே எங்கே போக போறாரு. நீ என்னது அக்ரிமெண்டே எடுத்துக்காமீங்கன்னு கேட்பீங்க இருக்கு சார். 2 படத்துக்கு போட்டான். கேடிபிள்ளா ஒன்று பண்ணியிருக்காரு, இன்னொன்று இருக்குது. ஒன்றும் நான் அதை பற்றி பேசவே இல்லை. அது ஒன்றும் சொல்லு. ஏன் அது வேணுமா? உங்களுக்கு வேணும்னா ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறேன்னா சொல்லுங்க, தந்துடுறேன். ஆக்ஷன் கூத்து அப்படி இல்லை சார். கண்டிப்பா எதுவுமே பிளான் பண்ணி நான் பண்ணவே இல்லை. உண்மை 3மே வந்து நமக்கு ஒன்று தெரியும்ல, அதை தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நான் பண்றேன். நமக்கு வந்து இப்படி ஒரு சினிமா பண்ணணும், மாற்று சினிமா பண்ணணும், நம்மளை மாற்றி நம்ம கேரியர்ல இருந்து மாற்றி பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை. இது நம்மளால கேடிபிள்ளாவுக்கு அப்புறம் கேடிபிள்ளா ஓடணுன்னே இன்னொன்று நான் பண்ண படங்களையே கேடிபிள்ளா கலாடினாங்க தான் நல்ல கலெக்ஷன் சொன்னாங்க. சரி, அதை விட இன்னொரு கொஞ்சம் பெரிய கலெக்ஷனாக பண்ணலான்னு சொல்லி தான் இது நம்மளால ஆரம்பிச்சு அதே மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணேன். அப்புறம் போகிற இடம் உங்களை மாதிரி நண்பர்கள் எல்லாருமே இப்படி தான் இனிமேல் போகிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு கேள்வி தான் பசங்க டூ. ஐயோ நம்ம இப்படி போயிடக்கூடாது, நம்மக்கிட்ட பசங்க மாதிரி ஒன்று எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி பசங்க 2 ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் விஷால் சார் நம்மளோட பண்ணலாம் அப்படின்னோடனே திருப்பி வந்து ஒரு கமர்ஷியலாக ஒன்று யோசித்தேன். கண்டிப்பாக கதகளிக்கு அப்புறம் ஒரு கதை உள்ள வேற ஒரு ஜேனரில் புதுமுகங்களை கூட வச்சு பண்ணலாம். இன்னுமே வந்து எல்லாருமே கேட்குறாங்க, விஷால் சார், சூர்யா சார், சிம்பு, ஸோ அடுத்து யார் ஹீரோ அப்படிங்கிறாங்க. அது புதுமுகமாக கூட இருக்கலாம், என்ன அப்படி கூட இருக்கலாம். இன்னுமே இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. கன்னிராஜன் சொல்றீங்க, ஆனா சிவகார்த்திகேயன் 3 படத்துக்குலாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஹீரோயின் யாரு கூடயும் ஹீரோயின் கூட அந்த மாதிரி ஏதாவது அது உங்கள எழுதிருந்தீங்க போலியோ. நான் அதை பிந்து மாதவிக்கும் ரஜினா கஜன்ராவுக்கும் வரிசையாக வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு. அப்பெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் யாரும் கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கே அக்ரிமெண்ட் கிடையாதுங்க. சும்மா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன இருக்கு? ஏன் வந்திருக்காங்களே, ராஜா ராணிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு வருவாங்கன்னு வைப்போம். என்ன இருக்கு? என்ன நடிக்கவே வச்சுட்டா 2 பேரையும் சேர்த்து ப்ரொமோஷனுக்கு கூட்டி வரதா பஸ் கஷ்டம். நடிக்கவே மாட்டாங்க சிம்புவும் நயனும் சேர்ந்து அப்படின்னாங்க, நடிக்க வச்சுட்டான். ப்ரொமோஷனுக்கு ஈஸியாக கூட்டி வந்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வர்ற ஐடியாவில் இருந்திருப்பாங்க, நீ இதை கட் பண்ணி போட்டு வர்றதையும் கெடுக்க பார்க்குறீங்க. சார், விமல், சிவகார்த்திகேயன், சூர்யா அவங்கலாம் நடிக்கிறப்ப பசங்களுக்கான படம் லவ் சப்ஜெக்ட் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்ப கூட இது எனக்கு சமூகத்தில் இப்படிலாம் நடக்குது, அந்த கோபத்தை காட்டுறதுக்கான படம் அப்படின்னு சொன்னப்போ விஷால் ஹீரோ அப்படிங்க. அவர் கொஞ்சம் உங்கள் சைடில் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஹீரோ நம்மள மாதிரியே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் போட்டியில் கதைகளில் கருப்பாக இருக்கிறதுனாலயா? கருப்பாக இருக்கிறதுனால கூட உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்.
இல்ல விசால் சார பாண்டிய நாட்டுல இருந்து இப்போ நல்ல பழக்கம், நல்ல ஒரு ஒண்ணா உட்காந்து பேசிட்டே இருப்போம். நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோமே அப்படிங்கிறது தான். அப்ப 2 கதை சொன்னேன். அதுல இந்த கதையை அவர் தான் சூஸ் பண்ணாரு. இது நல்லா இருக்கு, ஒரு நாவல்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது பஸ். நமக்கு போற போக்குல அப்படி இப்ப நீங்க என்ன பண்ணீங்க சாப்பிடுவோம், அப்படியே பைக் எடுத்துட்டு அப்படி போவோம் பார்த்தீங்களா வீட்டுக்கு, இப்படி போற போக்குல 2 பேரும் மீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். அப்படி புறப்பட்டு போகும்போது அது கதை கிடைச்சுச்சுன்னா அதை கதையாச்சு படமா பண்ணிடுறது அவ்வளவுதான். பிளான் பண்ணி அடுத்து விஷால் சாருக்கு ஹிட்டு, சூர்யா சாருக்கு ஹிட்டு, வாங்க படம் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு பண்ண தெரியாது. அது கதை கிடைக்கணும் அவ்வளவுதான். ஒரு 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 ஹீரோ அவங்களுக்கு கதை பண்ணுங்க அப்படின்னா எனக்கு சத்தியமா பண்ண தெரியாது. அந்த கதைக்குள்ள வேணா அவங்கள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண முடியும் அவ்வளவுதான். அப்படித்தான் இதுவும் எனக்கு வந்து இந்த கதை சொல்லும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஷால் நடிக்க மாட்டாருன்னு சொல்லி தான் கதை சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான், செகண்ட் ஹாஃப்லயும் ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா எந்த ஹீரோ பண்ணுவாங்க? ஸோ அவர் வந்து ஒன்று ஜட்ஜ் பண்ணாரு நல்லா இருக்கும் அப்படின்னு. இது ஏன்னா ஒரு அப்கமிங் ஹீரோஸ் பண்ண வேண்டிய உங்களுக்கே தெரியும், நான் இதுலயே சொன்னேன், ப்ரொசோலையும் சொன்னேன், ஒரு அப்கமிங் ஹீரோஸ் பண்ண வேண்டிய கதை தான். அதை அவர் செலக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் பயங்கர ஹாப்பி. உண்மையிலே வந்து அப்பா பார்த்துட்டு வந்து நீ பண்ண பெஸ்ட் மூவில இது ஒன்றுன்னு சொல்றாரு. அவங்க சிஸ்டர் ஒன்று பார்த்துட்டு உன்னை இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவன் ஒரு ப்ரொடியூசரா ஒரு ஹீரோவா அவர் ஹாப்பிங்கும் போது எனக்கு ஹாப்பி அவ்வளோ. சாங்குக்காகலாம் அதே சொன்னாங்க. பாண்டிய நாள்ல வந்து ஒரு தேட்டர்லயே சொன்னாங்க. அந்த 5 சாங்காகவே வந்து அப்புறம் அந்த சாங்க்கு மட்டும் உட்காந்து எந்திரிச்சு போற ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாங்காகவும் இருக்காங்க. அதுக்காக வந்து சாங்லாம் வந்து எல்லாருமே வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. வருவாங்களாம், ஸ்டாண்டப்ல வருவாங்களாம். அந்த சாங்ல வந்து லட்சுமி மேனன் ஆடுறத பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு வெளில போயிடுவாங்க சார். அதனால கடலூர்ல ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடலூர்ல ஒரு தேட்டருக்கார் சொன்னாரு, 5 மாதிரியே ஒரு சாங் வச்சிருங்க சார் அந்த படத்துல, கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு கூட்டம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் ப்ரொடியூசர் சைட்லயும் ஒன்னு வச்சிருவோம் அப்படின்னு. சரி ஓகே நமக்கும் வச்சிருவோம் அப்படின்னு போகும்போது தேவைப்படல. கண்டிப்பா இந்த படத்துல வச்சிருந்தோம்னா கொத்து கொத்து இல்ல ஒட்டுமொத்த தேட்டருமே எந்திரிச்சு வெளில போயிருப்பாங்க.